அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நினைத்ததை அடைந்து கொள்ளக்கூடிய பலமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது ஆலிம்களின் நம்பிக்கையான ஒரு அமல். ஆனால் இதை செய்யறதுக்கு நம்ம யாருமே முன் வர்றது கிடையாது. இதை நம்பிக்கையோட ஒரு இருப்பில் நம்ம உட்கார்ந்து செஞ்சோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லா, நாம் இந்த உலகத்துல எதை அடைய நினைத்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சம்பவத்தை கேட்டிங்க அப்படின்னா, இந்த அமலை செய்யறதுக்கு உங்களுக்கு கூடுதலான ஆர்வம் வரும். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தாயாரை தவிர வேறு யாருமே கிடையாது. இவங்க சின்ன வயசா இருக்கும்போதே அவங்களுடைய தந்தை மூத்தாயிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த தாய் மட்டும்தான் அவங்கள நல்ல முறையில் வளர்த்துட்டு வர்றாங்க. இவங்களே வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வளர்த்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அவங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியாகவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுடைய தலையில் ஒரு பெரிய பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இவங்க கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, வெறும் 100 ரூபாய் இருக்குது. அதுவுமே அவங்க தாயார் சம்பாதித்து வைத்த காசு. அதை தவிர வேறு எந்த ரூபாயுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இந்த நிலையில் அவங்க என்ன பண்ண முடியும்? யாரை போய் கேட்க முடியும்? அதுவும் 8 லட்சம் ரூபாயை எங்கே போய் கேட்க முடியும்? சுபஹானல்லா. அப்போதான் இவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க தாயாரை விட்டுட்டு இவங்க இரவும் பகலுமாக அல்லாஹ்விடத்துல தொழுது கைகளை ஏந்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இவங்களும் நிறைய மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்போதான் நிறைய மக்களுக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இவங்க கிட்ட பேசுகிறாங்க. இவங்க தன்னுடைய தாயாரினுடைய நிலையை சொல்கிறாங்க. அவங்க நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிறைய பக்கம் அவங்களும் கேட்குறாங்க. இதை தொடர்ந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவங்களுடைய தாயாரினுடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதற்கு பிறகு இந்த பெண்மணி ரொம்ப மனம் உடைந்த நிலையில் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல. இவங்க கையில் இருக்கிறதோ வெறும் 100 ரூபாய். இவங்களை பற்றின சூழ்நிலை வெளியில் போகுது, நிறைய நபர்களுக்கு தெரிய வருது. அதில் ஒரு நபர் வர்றாங்க. ஒரு நபர் வந்துட்டு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான் இருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது, நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து ஒரு குழுவாக இருக்கிறோம், அந்த குழுவில் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. அதில் ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த பெண்மணி கிட்ட பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, நான் ஒரு ஆலிம் தாம்மா, நீ நம்பிக்கையை தளர விட்டுறாத. நான் எப்போவுமே ஒரு அமல் செய்வேன். எனக்கு என்ன தேவைனாலும் நான் இதை செஞ்சு தான் நான் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பேன். அதே அமலை நீயும் செய்மா. அல்லாஹ் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வான். நாங்கள் எல்லாருமே அதுக்காக நாங்கள் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பெண்மணியும் போயிட்டு நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இவங்க இந்த ஒரு அமலை செய்கிறாங்க. சுபஹானல்லாஹ். வெறும் 2 நாட்களில் அவங்க கேட்குற பணத்தை விடவும் 4 லட்சம் ரூபாய் அதிகமாக இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய தாயாருக்கு 8 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், ஆப்ரேஷனை நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சதோ 12 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மிக மிக கிருபையாளர். நம்ம வெறும் கையோடு இருந்தாலும் சரி, யாரும் இல்லாத அனாதையாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்க வேண்டிய உதவியை எங்கிருந்தாவது அல்லாஹ் நம்மக்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படிதான் இந்த பெண்மணிக்கும் உதவிகளை அல்லாஹ் கொடுத்தா. மிச்ச பணம் இருந்தது. அதை வந்து அவங்க அந்த குழு கிட்ட கொடுக்கும்போது, இல்லைம்மா இதை நீயே வச்சுக்கோ, உங்களுடைய தாயாரை நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இந்த பெண்மணிக்கு நல்ல முறையில் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து நல்ல முறையில் ஒரு திருமணத்தையும் நடத்தி வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய குழுவில் அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை தான் நான் அவங்களுக்கு ஒரு பதிவாக போட்டிருக்கேன். அப்படி அவங்க என்ன அமல் செஞ்சாங்க? ஆலயங்களுடைய அந்த நம்பிக்கையான அமல் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், அது என்னுடைய
ஃபேவரட்டான ஒரு அமலும் கூட. ஏன்னா எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அமல். இதை செய்யுங்க, நீங்கள் கேட்குறத அல்லாஹ் தருவான்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு அமலாகவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் இதை தொடர்ந்து 8 வருடங்களாக நான் பின்பற்றிட்டு வர்றேன் என்னுடைய வாழ்க்கையில். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அமலை செஞ்சாலே ஒரு நிறைவு கிடைக்கும். ஒரு நல்ல அமலை நம்ம செஞ்சுருக்கோம், ஒரு திருப்திகரமான ஒரு அமலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு பாருங்க. அது என்ன அமல் அப்படின்னா, அதுதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 14 சஜ்தா ஆயத்துக்களை நம்ம ஓதி 14 சஜ்தாவை செஞ்சு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறது. இந்த அமல் செய்யறதுக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனம் படுவோம். ஏன்னா ஒழு செஞ்சுட்டு நல்ல முறையில் இதை செய்யணும், திக்ரா இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஓதிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த 14 சஜ்தா ஆயத்துக்களையும் நீங்கள் ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதணும். அதற்கு பிறகு நீங்கள் 14 முறை நீங்கள் சஜ்தா செய்யணும். நிறைய பேருக்கு சஜ்தா செய்யறதுலையும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதாவது நம்ம ஒரு தடவை எந்திரிச்சு நின்றுட்டு நம்ம சஜ்தாவுக்கு போயிட்டு திரும்ப நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்புலையே திரும்பவும் சஜ்தா போய்க்கணும். நம்ம எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. 14 சஜ்தாவையும் நம்ம அத்தஹியாத்து இருப்புக்கு வரணும், திரும்ப சஜ்தா செய்யணும், திரும்ப அத்தஹியாத்து இருப்புக்கு வரணும், திரும்ப சஜ்தா செய்யணும். இப்படி தான் 14 சஜ்தாவையும் நீங்கள் முடிக்கணும். நியத் எப்படி அப்படின்னா, சஜ்தா திலாவத்துக்காக நான் இந்த சஜ்தாவை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நியத்தை நீங்கள் வச்சுக்கணும். அதோட இந்த சஜ்தாவை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த தேவையை நிறைவேறுவதற்காக தான் நான் இந்த அமலை செய்கிறேன், இந்த சஜ்தாவை செய்கிறேன், இதில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் என்னை மன்னிச்சு என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த துஆவை கபூலாக்கி கொடியா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு துஆவை நீங்கள் கேட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நடக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, பல தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும். அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க இந்த அமலை நீங்கள் விட மாட்டீங்க. எங்களுடைய நம்பிக்கையான அமல். அது மட்டுமல்ல, யார் இதை செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு அவங்களுடைய அந்த காரியம் அவங்களுக்கு நிறைவேறும். அந்த காரியத்தில் அவங்க வெற்றி பெற்று நிச்சயம் அந்த ஒரு மகிழ்ச்சியை அவங்க காண முடியும். எனவே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா, இந்த 14 சஜ்தா ஆயத்துக்களை மோதி நீங்கள் சஜ்தா செஞ்சுட்டு உங்களுடைய துஆவை கேளுங்க. இந்த 14 சஜ்தாக்களுமே அரபி தமிழில் வேணும், ஒரே இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. அதை வாங்கினவங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு கிதாபில் மகத்தான அமல்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஏதாவது ஒன்றை நீங்கள் நம்பிக்கையாக செஞ்சாலே போதும், உங்களுடைய துஆ கபூலாகும். உங்களுடைய பெரிய கனவு லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கிதாப் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். இந்த கிதாபில் இருக்கக்கூடிய அமல்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சரிவர கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். உங்களோட சூழ்நிலை மாறத் தொடங்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதுவரை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். கண்ணியம், அந்தஸ்து, அன்பு, அழகு, ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா விதமான இன்பங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்தளவு சில பொக்கிஷமான அமல்களை தான் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபில் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட சூழ்நிலை எல்லாம் மாற்றுவான். இன்னும் வாங்காதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அரபி ஓத தெரியாது, ஆனால் நான் குர்ஆனை ஓதணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், தமிழ்லேயே குர்ஆன் முழுக்க நான் ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த குர்ஆன் எங்கேயுமே கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சுருக்கோம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது குர்ஆன் முழுக்க ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைந்த குர்ஆன்கள் மட்டும்தான் இருக்குது. முதல்ல ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கு இது நசீபாக இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.